அன்புள்ள ஆன்மீக டாக்கீஸ் நேயர்களே, வணக்கம். 2026ஆம் ஆண்டு கும்பராசிக்கு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, கும்பம் சனியின் ராசி. அவிட்டம் 3, 4ஆம் பாதம், சதயம், புரட்டாதி 1, 2, 3 ஆகிய நட்சத்திரங்கள் அடங்கிய ராசி கும்பராசி. இயற்கையிலே ஒரு காரியத்தில் கண்ணும் கருத்துமாக செயல்பட்டு சாதிக்கக்கூடிய ஒரு பண்பு கொண்ட நபராக விளங்கக்கூடிய கும்பராசி நேயர்களே ஆகிய உங்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்கும் என பார்க்கின்ற பொழுது, நீங்கள் எதிலும் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டிய நாட்களாக வருகின்ற நாட்கள் இருக்கிறது. உங்கள் ராசியில் ராகு, 7ல் கேது சஞ்சரிப்பதும், உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் ராசியாதிபதி சனி சஞ்சரிப்பதும் சாதகமற்ற அமைப்பாகும். உங்களுக்கு 7.5 சனியில் பாதச்சனி நடக்கிறது. கடைசி 2.5 வருஷம் இப்போ நடக்குது. சனி 2 சஞ்சரிக்கிறது. 7.5 சனியில் கடைசி 2.5 வருஷம். இது குடும்ப சனின்னு கூட சொல்லுவாங்க. 2ல் சனி சஞ்சரிக்கிறதாலும் ஜென்ம ராசியில் ராகு சஞ்சரிக்கிறதாலும் பேச்சில் கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். முன்கோபத்தை குறைத்து கொள்ள வேண்டும். நீங்கள் விளையாட்டுத்தனமாக பேசினாலும் அதனை மற்றவர்கள் தவறாக எடுத்துக்கொள்வார்கள் என்பதால் கண்ணும் கருத்துமாக இருப்பது, சூழ்நிலையை புரிந்து நடந்து கொள்வது மிகவும் சிறப்பு. ஒரு சில நேரங்களில் உணர்ச்சி வசப்படாமல் இருப்பதன் மூலமாக வீண் பிரச்சனைகளை தவிர்க்க முடியும். கணவன் மனைவியிடையே ஒற்றுமையானது சுமாராக இருக்கும், அவ்வளவு சிறப்பாக இருக்காது. தேவையற்ற மனஸ்தாபங்கள் ஏற்படலாம். வீட்டில் அதிகம் பேசாமல் இருப்பது, குடும்ப உறுப்பினர்களை அனுசரித்து செல்வது மிகவும் சிறப்பு. பொதுவாக 7.5 சனி நடைபெற்றால் கடன்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு இருப்பதால் நீங்கள் பண விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருப்பது, அதிக முதலீடுகள் கொண்ட செயல்களில் சற்று எச்சரிக்கையாக இருப்பது மிக மிக நல்லது. அப்படி கடன் வாங்க வேண்டும் என்ற நிலை இருந்தால் அதனை உங்கள் பேரில் செயல்படுத்தாமல் குடும்ப உறுப்பினர்கள் பேரில் செயல்படுத்துவது மிக மிக நல்லது. சரி, ஆண்டுக்கோளான குருவின் சஞ்சாரத்தை பார்க்கின்ற பொழுது, சனி ராகு கேது சஞ்சாரம் சாதகமற்று இருந்தாலும் குரு பகவான் உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் ஜனவரி முதல் ஜூன் 2ஆம் தேதி வரை சஞ்சரிப்பதும், 30/1/10/2026 அக்டோபர் 31க்கு பிறகு குரு பகவான் அதிசாரமாக 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வதும் மிகவும் சிறப்பான அமைப்பாகும். அதாவது ஜூன் வரை 5ஆம் வீட்டிலும், அக்டோபர் 31க்கு பிறகு நவம்பர் டிசம்பர் மாதங்களில் 7ஆம் வீட்டிலும் குரு பகவான் சஞ்சாரம் செய்வது மிகவும் அற்புதமான அமைப்பாகும். இதன் காரணமாக சுமார் ஒரு 7 மாத காலங்கள் குருவின் சஞ்சாரமானது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறது. என்னதான் 7.5 சனி நடந்தாலும் குருவின் சாதக சஞ்சாரத்தால் நான் கூறிய காலமான முதல் 5 மாத காலமும் அடுத்து நவம்பர் டிசம்பர் மாதங்களில் உங்களுக்கு உங்களின் பொருளாதார நிலையானது ஓரளவுக்கு நல்ல சிறப்பாக இருக்கும். தாராள தன வரவுகள் கிடைக்கும். குடும்பத்தில் மங்களகரமான சுபகாரியங்கள் கைகூடக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. பிள்ளைகள் வழியில் மகிழ்ச்சி ஏற்படும். பிறருக்கு தந்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். எதிலும் தைரியத்தோடு செயல்படக்கூடிய ஒரு பலம் கிடைக்கும். எதிர்பாராத உதவிகள் கிடைத்து மனமகிழ்ச்சி ஏற்படும். தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பார்க்கின்ற பொழுது வேலையாட்கள் ஒத்துழைப்பு சிறப்பாக இல்லாவிட்டாலும் நீங்கள் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. முனைப்புடன் செயல்பட்டால் போட்ட முதலை எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும்.
சின்ன விஷயத்தில் கூட நீங்கள் நேரடியாக தலையிட்டால் ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக ஒரு முதலீடுகள் செய்கின்ற போது, தொழிலில் முதலீடுகள் செய்கின்ற பொழுது சற்று கவனத்தோடு இருக்க வேண்டும். தேவைக்கு ஏற்ப முதலீடுகள் செய்ய வேண்டும். அதிக முதலீடுகள் செய்யக்கூடாது இந்த ஆண்டில். நீங்கள் தொழில் வளர்ச்சிக்காக எதிர்பார்க்கக்கூடிய உதவிகள் எப்பொழுது கிடைக்கும் என பார்த்தால், முதல் 5 மாதத்திலோ அல்லது கடைசி 2 மாதங்கள் நவம்பர் டிசம்பர் மாதங்களிலோ ஒரு சாதகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. அடுத்து குறிப்பாக வேலைக்கு செல்பவர்களுக்கு படிப்படியான வளர்ச்சிகளை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது என்றாலும் பேச்சில் பொறுமையோடு இருக்க வேண்டும். மேல் அதிகாரியிடம் வீண் வாக்குவாதங்கள் செய்யாமல் இருப்பது நல்லது. ஒரு சிலருக்கு உடல் ஆரோக்கிய ரீதியாக இருக்கக்கூடிய பாதிப்புகளின் காரணமாக பணியில் கவனம் செலுத்த முடியாத ஒரு சூழ்நிலை உண்டாகும். அதனால் உடல் நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்வதும் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவதும் மிக மிக நல்லது. குறிப்பாக பார்த்தோமானால், அதாவது ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது சிறப்பு. மீண்டும் அந்த வார்த்தையை சொல்கிறேன். அதாவது ஓவர் டியூட்டின்னு சொல்கிறாங்கல்ல, அதிகப்படியான வேலையை ஏற்றுக்கொள்ளாமல் உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவதன் மூலமாக எடுத்த பணியை குறித்த நேரத்தில் முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா, செய்கிற வேலை மட்டும் இல்லாமல் கூட ஒரு 1 மணி நேரம் செய்கிறது, 2 மணி நேரம் செய்கிறதுன்னு சொல்லிட்டு அடிஷ்னலாக போய் வேலை செய்வாங்க. அந்த மாதிரிலாம் அடிஷ்னலாக எதுவும் வேலை செய்யாமல் பணி நேரத்தை மட்டும் கரெக்டாக செஞ்சுட்டு போகிறது ரொம்ப நல்லது. ஏனென்றால் ஏழரை நடக்கின்ற நேரங்களில் வேலை பளுவை நீங்கள் அதிகரித்து கொண்டால் அதனை சரிவர செய்ய முடியாது. அதனால் எடுத்த பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. அடுத்து குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 31 வரைக்கும் நடுவில் ஒரு 5 மாதம் மட்டும் குரு பகவான் 6ல் சஞ்சரிப்பாருங்க. அந்த 6ல் சஞ்சரிக்கக்கூடிய நேரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அந்த நேரத்தில் வரவுக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படும். தேவையில்லாத நெருக்கடிகள் ஏற்படலாம். சக்திக்கு மீறிய வீண் செலவுகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டாகும். தொழில் வியாபாரத்தில் கூட எதிர்பார்த்த ஒரு பண வரவுகள் கிடைப்பதில் ஒரு சில தேவையில்லாத இடர்பாடுகள்லாம் ஏற்படும். அதனால் அந்த நேரத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நீங்கள் பொதுவாக இந்த ஆண்டில் உடல் நலத்திலும் கவனம் செலுத்த வேண்டும். குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியத்தில் அதிக அக்கறை செலுத்த வேண்டும். மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கூட சிறு சிறு பாதிப்புகள் ஏற்படலாம். பொதுவாக ஒரு சிலர் மருத்துவ செலவுகளை எதிர்கொள்வதற்கு மருத்துவ காப்பீடுகள் எடுத்துக்கொள்வது கூட ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு பார்த்தோமானால் நெருங்கியவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடலாம் என்பதால் உடனிருப்பவர்கள் நெருங்கியவர்களை சற்று அனுசரித்து செல்வது மிக மிக நல்லது. இந்த 2026ஆம் ஆண்டில் எந்தெந்த மாதங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் மேற்கொண்டால் அந்த காரியத்தில் அனுகூலங்கள் ஏற்படும் என பார்க்கின்ற பொழுது முதல் 5 மாத காலங்களும் கடைசி 2 மாத காலங்களும் ஒரு நல்ல சிறப்பான நாட்களாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மாதக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய கிரகமான சூரியன் உங்கள் ராசிக்கு சித்திரை, ஆடி, கார்த்திகை, மார்கழி ஆகிய மாதங்களில் அனுகூலமான இடத்தில் சஞ்சரிப்பார். அந்த நேரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு காரியத்தில் மேற்கொண்டால் அந்த காரியத்தில் முழுமையான ஒரு அனுகூலங்களும் நல்ல ஒரு வளர்ச்சியும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. இந்த 2026ஆம் ஆண்டில் நீங்கள் அம்மன் வழிபாடு, துர்க்கை வழிபாடு மேற்கொள்வது, உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது, ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்வது, அடுத்து குறிப்பாக வெங்கடேச பெருமாளை தரிசிப்பதன் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். பொதுவாக உங்களது முன்கோபத்தை குறைத்துக் கொள்வது, பொறுமையை கடைபிடிப்பது, வீண் பேச்சை தவிர்ப்பது மிக மிக நல்லது. நேயர்களே, இதுவரை கும்பராசிக்கான 2026ஆம் ஆண்டுக்கான புத்தாண்டு பலன்களை இதுவரை உங்களிடம் கூறினேன். மற்ற ராசிகளுக்கான புத்தாண்டு பலன்களை அறிந்து கொள்வதற்கு உங்களது ஆன்மீக டாக்கீஸ்
யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டா பக்கங்களை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.